ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த நேரத்துலையும் உங்களை இந்த செக்ஷனுக்கு வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செக்ஷனில் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பங்களில் நிறைய சாட்சிகள் கிடைக்கும். ஸோ உங்களை கத்தர் எப்படி பார்க்குறாருன்னா, உங்களை அவர் ஆச்சரியமானவராக பார்க்குறாரு. ஒரு ஆச்சரியமானவராக உங்களை பார்க்குறனால உங்கள் குடும்பங்களில் ஆச்சரியமான சாட்சிகள், அபூர்வமான சாட்சிகள் உங்கள் குடும்பங்களில் நடக்க போகுது. ஸோ கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா இருந்தான். அந்த தேசத்திலேயே அவன் மகா பெரியவனா இருந்தான். அதே போலதான் கத்தர் உங்களை சொல்றாரு, இந்த நேரத்துல நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களா இருப்பீர்கள். உங்க தேசத்துல, உங்க ஊர்ல நீங்க மகா பெரிய ஆளா இருப்பீங்க. உங்களை இந்த நேரத்துல உங்க குடும்பத்தை சின்ன குடும்பம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாங்க. உங்களை சின்ன குடும்பம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, உங்க குடும்பத்தை நோக்கி அந்த வார்த்தை கடந்து வருது. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல உங்க குடும்பங்கள் சின்ன குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல கூட அந்த குடும்பங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், உங்கள் குடும்பங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய குடும்பங்களா மாறும். ஸோ கத்தரை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டிருங்க. கத்தரை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது உங்க குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். சரி, ஓகே கைஸ், இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம கடந்து போவோம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க வாழ்க்கையில எது எந்தெந்த ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில இல்லையோ, இந்த 2026க்குள்ள நுழையிறதுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களை அவங்க வீட்டுக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரே. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இல்லையோ, எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, மனிதன் இந்த நேரத்துல கூட மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் ரிப்போர்ட்டை பார்ப்பான், ஆனா ஆண்டவர் உங்க ஏக்கத்தை பார்ப்பாரு. மனுஷன் ரிப்போர்ட்டை பார்த்து நெகட்டிவ்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். ஆனா ஆண்டவர் அந்த நெகட்டிவ்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு காயம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் வரும்ல, அந்த வருத்தத்தை அவர் பார்ப்பாரு. ஸோ இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். இறங்கி உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உங்களோட குட்டி குட்டி ஆசைகளை, உங்க குட்டி குட்டி விருப்பங்களை நீங்க அவர்கிட்ட மட்டும் சொல்லும் போது, அவரை மட்டுமே நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது, 1000 பிரச்சனைகள் உங்களை சுத்தி வந்தாலும் நீங்க அவரை மட்டுமே கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி துதிச்சுக்கிருக்கீங்களே இந்த நேரத்துல கூட. ஸோ அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய குட்டி குட்டி ஆசைகளையும் குட்டி குட்டி விருப்பங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ 2026 கடந்து போறது முள்ளியும் அந்த 2026ல நீங்க கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பங்கு இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அந்தந்த ஆசீர்வாதங்களை உங்க குடும்பத்துல அவர் தந்துதான் ஆவாரு, உங்களுக்கு தந்துதான் ஆவாரு. அப்படி நான் சொல்லி பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வழியும் தனித்தனியா பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியா இருக்கிறவங்களையும் 1000 மடங்கு நீங்க பெரியவங்களாக்குங்க ஆண்டவரே. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், இன்னும் 1000 மடங்கு நீங்க பெரியவங்களா இருப்பீங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை காட்டிலும் நீங்க 1000 மடங்கு பெரிய ஆளாவீங்க. 1000 மடங்கு இன்னும் பெரிய ஆளாக போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. உலகம் முழுவதும் எனக்கு முன் அமைதலாய் இருக்க கடவுது. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்துல கூட நீங்க எதை குறிச்சு புலம்பிக்கிருக்கீங்களோ, எதை குறிச்சு பயந்து கொண்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, அவருக்கு முன்னாடி நீங்க அமைதலா இருங்க. அவர் சமூகத்துல அமைதலா உட்காருங்க. ப்ரேயர் கூட பண்ண வேணாம். அவர் சமூகத்துல அமைதலா உட்காரும் போது உங்கள் உள்ளத்துல என்னென்ன காயம் இருக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். இதோ நான் உன்னை அத்தி மரத்தின் அடியிலே கண்டேன்னு சொன்னார்ல, நான் அதே போலதான் உங்களை அவர் தாயின் கருவில் தோன்றதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பார்த்துட்டாருங்க. நீங்க எந்தெந்த இடத்துல விழுவீங்க,
நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க விழுவீங்க எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் பேசுவீங்க எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துதான் உங்களை அழைத்திருக்கிறாரு. பேதுரு எப்ப மறுதளிப்பான்னு அவருக்கு தெரியும். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னாரு. அவனோட முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் தொடப்பட்டார்கள். அதே போலதான் இந்த நேரத்துல கூட அவருக்கு நீங்க எங்க விழுவீங்க, நீங்க எங்க அவரை கஷ்டப்படுத்துவீங்க, நீங்க எங்க அவரை மறுதளிப்பீங்க, நீங்க எங்க அவரை விட்டுட்டு போவீங்க, நீங்க எத்தனை தாட்டி நீங்க அவரை விட்டுட்டு போனாலும் ஜீவன் உள்ள தேவன் உங்களை விட்டு ஒரு நாளும் கடந்து செல்வதில்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்துல கூட அவர் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்காக அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளு, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். சோ உங்க வாழ்க்கையில அவர் இருக்கிறவராகவே இருப்பாரு. அவர் தான் ஆல்பா, அவர் தான் ஒமேகா. சோ இந்த நேரத்துல கூட நீங்க அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவர் அண்டி கொள்ளும் போது, அவர் பக்கமா வந்து நிற்கும் போது அவர் உங்களுக்கு முன்னாடி போய் நிற்பாரு. அவர் உங்களுக்கு முன்னாடி போய் நிற்பாரு. அவர் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். சோ இந்த நேரத்துல கூட அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவன். சோ உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில எந்தெந்த கோணல்கள் இருக்கோ இந்த நேரத்துல கூட அவர் உனக்கு முன்பாக சென்று உன்னுடைய கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாமே செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். நீ 2026 கால் எடுத்து வைக்கும் போது உன்னுடைய பாதை ராஜ பாதையாக இருக்கும். உன்னுடைய பாதை ராஜ பாதையாக இருக்கும். நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் சொன்னார்ல. இந்த நேரத்துல கூட நீ 2025 எப்ப கால் எடுத்து வைக்கிறியோ அந்த நேரத்துல இன்னும் அதிகமா உன்னுடைய காரியம் பிரகாசம் அடைஞ்சு கொண்டே இருக்கும். உன்னுடைய காரியம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்படி நான் சொல்லி இந்த குடும்பத்தை பிளஸ் பண்றாண்டவரே, இந்த தனித்தனி பேரையும் பிளஸ் பண்றாண்டவரே, அவங்க உச்சம் தலை முதல் அவங்க உள்ளம் கால் வரைக்கும் நீங்க இருந்து அவங்களுக்குள்ள வாசம் பண்றதுக்காக, நீங்க இருந்து அவங்களுக்குள்ள வாசம் பண்றதுக்காக நான் பிளஸ் பண்றாண்டவரே, நான் பிளஸ் பண்றேன். 2026 இந்த நிலைமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே, இப்ப இருக்காங்க அந்த நிலைமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க இன்னும் 1000 மடங்கு மகா பெரிய குடும்பமாக, மகா பெரிய ஆளாக, அவங்க எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரமே இல்லைன்னு இந்த உலகம் அவங்கள தள்ளிச்சோ அந்தந்த ஆசீர்வாதங்களை நீங்க அவங்களுக்கு கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இவர்களை நீங்க உயர்த்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே கைஸ், எல்லோரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே, சந்தோஷமா இருக்கிறது. ஸோ எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்திலையும் சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார். என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்திலையும் 2025 உங்களை இந்த மாசம் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அந்த கஷ்டங்கள்லயும் உங்களுடைய முகம் இன்னும் வாடி போகாம இன்னும் பிரைட்னஸாவே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கர்த்தர், அதுக்கு காரணம் ஆண்டவர். கர்த்தர் ஆண்டவர் உன் அப்பா உன் முகத்தை ஒரு நாள் கூட வாடி போக விட மாட்டார். உன் அப்பா ஒரு நாள் கூட உன் முகத்தை வாடி போக விட மாட்டார். எத்தனை கஷ்டம் வரட்டும், எவ்வளவு பஞ்சாயத்து வரட்டும், எத்தனை பேர் பஞ்சாயத்தை கூட்டட்டும், ஆண்டவர் இருக்காருவங்க கூட. சோ ஆண்டவர் இருக்கும்போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்துல கூட உங்க முகத்தை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சோ வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலைகளை அவர் உயர்த்துகிற தேவன். சோ இந்த நேரத்துல கூட நீங்க வெட்கமே அனுபவிச்சிருக்க தேசத்துல, நீங்க வெட்கம் அனுபவிச்ச இடத்துல அவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். 2026 ஒண்ணு வருதுல, 2026 ஒண்ணு வருதுல, அதுக்குள்ள நீ கால் எடுத்து வைப்பேல, அந்த கால் எடுத்து
எடுத்து வைக்கும் போது உன்னுடைய பிரகாசம், உன்னுடைய பாதைகள் ராஜ பாதைகளாக மாறும். இத்தனை நாட்கள் உன்னுடைய பாதைகள் கோணலும் மாணலும் கரடும் முரடும் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு நீ ஜனவரி 1ஆம் தேதி கால் எடுத்து வைப்ப, அந்த கால் எடுத்து வைக்கும் போது உன்னுடைய பாதைகள் எல்லாம் ராஜ பாதைகளாக மாறும். உன்னுடைய பாதைகள் எல்லாம் ராஜ பாதைகளாக மாறும். உன்னுடைய பிரகாசம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகம் அதிகம் அதிக 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 மகிமைக்குள்ள அடையும். இன்னும் அதிகமா மகிமை அடையும். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு அடிதான் இன்கிரிமெண்ட். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கோ தினம் தினம் இன்கிரிமெண்ட். நாளுக்கு நாள் பிரகாசம் அடைந்து கொண்டே போகும். நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் சொன்னார்ல. இந்த நேரத்துல கூட நீங்க நாளுக்கு நாள் இன்னும் அதிகமா பிரகாசித்து கொண்டே போவீங்க. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவீர்கள். மறுரூபம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. மறுரூபம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ளதான் மறுரூபம் இருக்கு. உங்களுக்குள்ளதான் அழகு இருக்கு. அந்த அழகு. சோ நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை வற்புறுத்துற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், எத்தனை பிரச்சனை உன்னை சுத்தி வந்தாலும் உன் முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி உங்க முகத்துல சந்தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உங்க பிரச்சனையா இருக்க முடியாது. பிசாசு உங்களை குழப்பி விடுறதுக்காக, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நிறைய கஷ்டங்களை உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கஷ்டத்திலையும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அதாவது சமாதான பிரபு அவரு. சோ உங்க வாழ்க்கையில அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் உங்களுக்கு அந்த சமாதானத்தை அருள செய்வார். உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை அருள செய்வார். உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார். உங்க குடும்பங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறதுனால சோ இந்த நேரத்துல கூட வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அல்லவா. சோ வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நமக்குள் வாசம் பண்ணினார் அல்லவா. சோ இதே மாதிரிதாங்க வார்த்தை மாம்சம் ஆகுதுன்னா ஏன் இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக மாறாது? இன்னொன்னு சொல்றேன், வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நமக்குள் வாசம் பண்ணினார். சோ இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக மாறி உங்கள் குடும்பத்திற்குள் அந்த ஆசீர்வாதம் வாசம் பண்ணும். புரியுதா? நல்லா புரியுதா? வார்த்தை மாம்சமாகுதுங்க. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அல்லவா. சோ இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக மாறி உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுவார். அதாவது ஆசீர்வாதம் வாசம் பண்ணும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் வாசம் பண்ணும்? நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்திற்கு உங்களுக்கு அருகதையே இல்லை, உங்களுக்கு இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சாங்களோ அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இந்த 2026க்குள்ள நீ கால் எடுத்து வைக்கிற போது அந்தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள அது கடந்து வரும். உங்க குடும்பத்துக்குள்ள அது கடந்து வரும். சோ 2026 ஒரு மகிமையின் ஆண்டு. அது ஒரு மகிமையின் ஆண்டு. நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாய் கொண்டிருப்பாய். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை அவர் வாய்க்க செய்தார். சோ இந்த நேரத்துல கூட நீங்க கர்த்தரை தேடி போகும்போது எத்தனை கஷ்டங்கள் உங்களை சுத்தி வரட்டுங்க, எத்தனை பஞ்சாயத்து உங்களை சுத்தி வரட்டும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்தை கூட்டட்டும், நீங்க அவங்களெல்லாம் கண்டுக்காம கர்த்தரை தேடின நாட்களில் அப்படியே கர்த்தரை மட்டுமே தேடிக்கிட்டே போகும்போது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்க கை வைக்கிற இடமெல்லாம் அது பாசிட்டிவா மாறும். நீங்க கை வைக்கிற இடமெல்லாம் அது நெகட்டிவாவே இருந்தாலும் நீங்க கை வைக்கும் போது அது பாசிட்டிவா மாறும். தீமையாவே இருந்தாலும் அதை நன்மையாய் முடிவு பண்ணுகிற தேவன். அந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் காடை நம்ம கடவுளை ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் அப்பா நம்ம கூட இருக்கும்போது உங்கள் குடும்பங்களில் அபூர்வமான சாட்சிகள் நடக்கணும்.
நடக்கணும். அபூர்வமான சாட்சிகள் உங்க குடும்பத்துல நடக்கணும். சோ நீங்க வந்து சூப்பர் நேச்சுரல் காட் ஆராதிச்சு கொண்டிருக்கீங்க. சூப்பர் நேச்சுரல் காட் ஆராதிக்கும் போது நீங்க மருத்துவமனைக்கு சவால் விடணும். நீங்க மருத்துவமனைக்கு சவால் விடணும். நீங்க திறமை சாய்களுக்கு சவால் விடணும். நீங்க கல்விமானுக்கு நீங்க சவால் விடணும். அப்படி ஒரு சவால் விட வாழ்க்கை தான், வாழ்க்கை முறை தான் உங்களுடைய வாழ்க்கை முறையை அமையும் 2026. நீங்க சவால் விடுற வாழ்க்கை முறையா அமையிருந்தா சூப்பர் நேச்சுரல் காட் நம்ம கூட இருக்காரு. சூப்பர் நேச்சுரல் காட் இருக்கும்போது நீங்க உங்களோட குடும்பங்கள்ல சாதாரண சாட்சிகளோடு நீங்க கடந்து வந்திருக்கிறாங்க. சாதாரண சாட்சிகளோடு நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த 2026 நீ கால் எடுத்து வைக்கும் போது 2026 நீ கால் எடுத்து வைக்கும்போது உங்க குடும்பங்கள அந்த 2026ஆம் ஆண்டு முதல் நாளே ஒரு அபூர்வமான சாட்சிகள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் உங்க குடும்பங்கள்ல 2026 2026 முதல் நாளிலே தீர்க்க தரிசனமா சொல்றேன், முதல் நாளிலேயே ஒரு அபூர்வமான சாட்சிகள் இத்தனை நாள் நீங்கள் கண்டிராத சாட்சிகள், அந்த மாதிரி ஒரு சாட்சிகளை உங்க குடும்பங்களை அனுபவிக்கும். இதோ இரும்பு கோடாரிகளை, அந்த மூழ்கிற இரும்பு கோடாரியை அவர் மிதக்க செய்வார் அல்லவா? அந்த இரும்பு கோடாரியை அவர் மிதக்க செய்வார் அல்லவா? இரும்பு எப்படி மிதக்கும்? இரும்பு எப்படி மிதக்கும்? அதே போல உங்களுடைய மூழ்கின ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதை மிதக்க செய்வார். மீண்டும் மிதக்க செய்வார். அதை திரும்ப உயிரடைய செய்வார். இதோ உயிரடைய செய்கிற தேவன். சோ அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தருங்க. அவர் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரியே அழைப்பான். அவர் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரியே அழைப்பான். எக்ஸாம்பிள் சொல்லவா? ஆதியிலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். சோ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. சோ ஆழத்திலே இருள் இருந்தது. சோ அந்த இருளை பார்த்து அவர் சொல்றாருங்க, இருள் மட்டும்தான் இருக்கு, வெளிச்சம் கிடையாது. ஆனா அவர் வெளிச்சம் இல்லாத கடவுள்னு சொல்றாரு. சோ இல்லாத ஒன்றை அவர் இருக்கிற மாதிரி அழைக்கிறாரு. அந்த வெளிச்சமும் வருது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில அவர் வந்து உங்க பைனான்ஸ் உங்கள்கிட்ட இல்லையா? உங்களுக்கு பைனான்ஸ் குறைவா இருக்கா? இல்ல பைனான்ஸே இல்லையா சுத்தமா? இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். சோ உங்ககிட்ட எது இல்லையோ, எந்தெந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இல்லையோ அந்த ஆசீர்வாதங்களை கூட அவர் அப்படியே அழைப்பாராம். உனக்கு வந்து பைனான்ஸ் வரட்டும், உனக்கு சுகம் வரட்டும், உனக்கு குழந்தை வரட்டும், எல்லாத்தையுமே அவர் அழைப்பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ளதான் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் வார்த்தைக்குள்ள விழுந்திருக்கு. பெரிய ஆசீர்வாதம் வார்த்தைக்குள்ள விழுந்திருக்கு. சோ அந்த வார்த்தைக்குள்ள நீங்க வந்து மூடிக்கோங்க. அந்த வார்த்தையை வச்சு உங்களை நீங்க மூடிக்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை வைத்து நீங்க உங்களை மூடிக்கொள்ளும் போது, ஒரு நாள் மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். ஒரு நாள் மூடப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கும். அந்த நாள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில் உங்களுக்கான மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். நீங்க எதை கொண்டு மூடி இருக்கீங்க? வார்த்தையை கொண்டு நீங்க உங்களை மூடிக்கொண்டிருக்கீங்க. தேவன் தந்திருக்காருல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், தேவன் தந்திருக்காருல உங்களுக்கு ஒரு வார்த்தை, தேவன் தந்திருக்காருல உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க மூடிக்கொள்ளும் போது, அந்த வாக்கு தத்துவம் நீங்க தவறா இருக்கும்போது, ஒரு நாள் மூடப்பட்ட அனைத்து கதவுகளும் திறக்கும். அந்த 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதியில் நீ கால் எடுத்து வைக்கும் போது உனக்கான ராஜபாதை ஓப்பன் ஆகும். அதாவது நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்துக்குள் நடந்து போவா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்துக்குள்ள அவங்களை கூட்டிட்டு போவாரு. சோ மூடப்பட்ட அனைத்து கதவுகளும் ஓப்பன் ஆகும். சாதாரண ஒரு பெரியார் வராங்கன்னு வச்சுக்கோங்க, பெரியார் வராங்க. சோ கேட் எல்லாம் மூடி இருக்காங்க. அவங்க வரும்போது அந்த கேட் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா திறந்துகிட்டே போவாங்களே, அதே போலதான் ஆண்டவர் உங்க கூட நடந்து வரும்போது, ஆண்டவர் உங்க கூட நடந்து வருவாருங்க. ஆண்டவர் உங்க கூட நடந்து வரும்போது அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர், எல்லா அண்ட சராசரங்களையும் ஆள்பவர். அவர் உங்க கூட நடந்து வரும்போது, உங்களுக்கு சப்போர்ட்டிவா அவர் நடந்து வரும்போது, உங்களுக்கு ஒரு உறுதுணையா அவர் நடந்து வருவாரு. சோ அந்த நடந்து வரும்போது மூடப்பட்ட அனைத்து கதவுகளும் 2026ஆம் ஆண்டு உனக்காக திறப்பார்.
உனக்காக அவர் திறப்பார். உனக்காக மூடப்பட்ட எல்லா கதவுகளையும் அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்குள்ள நீ கவரா இருக்கும்போது, அவருடைய வார்த்தைக்குள்ள நீ கவரா இருக்கும்போது, அவர் வார்த்தையெல்லாம் கொண்டு உன்னை நீ மூடி வைத்துக் கொண்டிருக்கும் போது உனக்காக கதவுகளை திறப்பார். உனக்காக அவர் கதவுகளை திறக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு குழந்தை பிறக்க சான்ஸே கிடையாதுங்க. ஆபிரகாம் சாராள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய். சாராளை பார்த்து சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு தாயானவள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை கடந்து வருது. அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கு அந்த மெட்டீரியல், உனக்குள்ள இருந்த மெட்டீரியல், அந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு மெட்டீரியல். அந்த வார்த்தை அவங்களுக்கு கடந்து வரும்போது மூடப்பட்ட கற்பம் திறக்கிறது, மூடப்பட்ட கற்பம் திறக்கிறது. இந்த நேரத்துல கூட எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்காக மூடி இருக்கோ, எந்தெந்த விஷயங்கள் மூடி இருக்கோ, அந்த மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகும். மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகும். நீ சூப்பர் நேச்சுரல் கார்டனை ஆராய்ச்சி கொண்டிருக்கனால, சூப்பர் நேச்சுரல் கடவுளை ஆராய்ச்சி கொண்டிருக்கனால ஒரு குடும்பத்துல அபூர்வமான சாட்சிகள், அபூர்வமான சாட்சிகள், அற்புதத்தின் வாசல்கள் உனக்காக திறக்கும். உனக்காக மலைகளை வழிவிடுங்க. உங்களுக்கு மலைகள் வழிவிடுமா? மலைகள் வழிவிடுமா? மலை போன்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், மலை போன்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். ஆனா நீங்க நடந்து போகும்போது ராஜா கூட நீங்க நடந்து போகும்போது அந்த மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வழிவிடும், உங்களுக்கு வழிவிடும், உங்களுக்கு வழிவிடும். வழிவிட்டுதான் ஆகணும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, அவர் அனைத்தையும் ஆள்பவர். இந்த நேரத்துல கூட அவர் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறாரு, அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறாரு. உங்களை ஆளுகைக்குள்ள கூட்டி செல்வார், உங்களை ஆளுகைக்குள்ள கூட்டி செல்வார். அவர் ஆளுகைக்குள்ள உங்களை கூட்டி செல்ற நேரம் உங்க குடும்பங்கள்ல அபூர்வமான சாட்சிகள் அவர் உங்க கண்கள் காணுங்க, உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் காணும். இந்த நேரத்துல கூட இந்த குடும்பம் தாக்கு பிடிச்சிருமா? உங்க ஊர்ல சொல்லுவாங்க, இந்த குடும்பம்லாம் தாக்கு பிடிக்குமா, இவெல்லாம் தாக்கு பிடிச்சிருவானா, இதெல்லாம் தாக்கு பிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, நான் அவனை தாங்கி பிடித்திருக்கிறதுனால, நான் அவனை தாங்கி பிடிப்பதால் அவன் எப்படி தாக்கு பிடிக்க மாட்டான், அவன் எப்படி தாக்கு பிடிக்க மாட்டான். நான் அவனை தாங்கி பிடிச்சிருக்கேன், நான் அவனை தாங்கி பிடிச்சிருக்கேன், அவர் என்னை தாங்கி பிடிச்சிருக்காரு, நான் எப்படி தாக்கு பிடிக்க மாட்டேன், நான் எப்படி தாக்கு பிடிக்க மாட்டேன். அதே நேரத்துலதான் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் உங்கள் குடும்பங்களை தாங்கி பிடித்திருக்கிறார, நீங்க தாக்கு பிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க, அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறார், அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறாரு. நான் தாக்கு பிடிச்சிருவேன், தாக்கு பிடிச்சிருவேன். ஏன்னா அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறார், அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறார். நான் எப்படி தாக்கு பிடிக்காம இருப்பேன், நான் எப்படி தாக்கு பிடிக்காம? நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் தாக்கு பிடிச்சிருவியா, இதெல்லாம் தாக்கு பிடிச்சிருவியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா 2024 அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில், அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறார், அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறார். நான் தாக்கு பிடிக்காமலாம் இருக்க மாட்டேன், நான் தாக்கு பிடிச்சிருவேன். நானா என்னுடைய பலத்துல என்னால தாக்கு பிடிக்க முடியாது, அவருடைய பலத்துல நான் பலவீனமானவன், அவர் பலமுள்ளவர். இந்த 2026 உங்க குடும்பங்களை அவர் தாங்கி பிடிப்பார், எத்தனையோ மனிதர்கள் உங்க குடும்பத்தை பார்த்து உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், நீங்க தாக்கு பிடிச்சிருவீங்களா கேட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் உங்க மேல கண்ணா இருக்காங்களே, உங்க மேல ஏன் மனிதர்கள் கண் வைக்கிறாங்க? ராஜாதி ராஜா உங்க மேல கண்ணா இருக்கிறனால அநேக மனிதர்கள் உங்களை கண்ணு வைக்கிறாங்க. அநேக மனிதர்கள் உங்க மேல கண்ணு வைக்கிறதுக்கான காரணம் ராஜாதி ராஜா உங்க மேல கண்ணா இருக்கிறார். அப்பா பரம தகப்பன் உன் மேல கண்ணா இருக்கும்போது அனைத்து ஊர்களும் அனைத்து ஜாதிகளும் உன் மேல் கண்ணு வைக்கும், உன்னை பார்த்து கண்ணு வைக்கும். இந்த நேரத்துல கண்ணு வைக்காம இருந்தாதான் ஆபத்து. நம்மளை பார்த்து கண்ணு வைக்கிறாங்கன்னா ராஜாதி ராஜா நம்ம மேல கண்ணு வச்சிருக்காரு, அதனால உலகமே கண்ணு வைக்குது நம்மள. இது எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் வருத்தப்படாதீங்க.
நம்மளை தாங்கி பிடிக்க அவர் இருக்கும்போது நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். எந்த விஷயத்திலையும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுங்க. ஏன்னா தாங்கி பிடிக்க அவர் இருக்கார்ல. ஆகாது என்று தள்ளின கல்லுதான், ஆகாது என்று தள்ளி ஒதுக்கினாங்க. ஆகாது, இவன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கின கல்லு, அந்த கல்லை வச்சு அவர் கட்டுவாரு ஒரு அலங்கம். அவர் ஒரு அரண்மனையை கட்டுவாரு. அது பார்வைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நீ ஆகாதுன்னு உன்னை தள்ளி இருப்பாங்களே, உன்னைய வச்சு அவர் கட்டுவாரு ஒரு அரண்மனை. உன்னைய வச்சு உன் மூலமா ஒரு அரண்மனை எழும்பும். நீ ஒரு அரண்மனையை எழும்பும் போது உன்னை ஆகாதுன்னு தள்ளி விட்டாங்களே, அவங்க கண்களுக்கு நீ எப்படி தெரியுமா இருப்ப? ஆச்சரியமா இருப்ப. நீ சொல்லு, வெயிட் அண்ட் சீடா, வெயிட் அண்ட் சி. அப்பா என் கூட இருக்காரு. சோ தாங்கி பிடிக்க அவர் இருக்கும்போது நான் எல்லா விஷயங்களிலும் தாக்கு பிடிச்சிருவேன். தாங்கி பிடிக்க அவர் இருக்காரு. அவர் இருக்காரு. சோ எல்லா விஷயங்களிலும் என்னால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா அப்பா எல்லா விஷயங்களிலும் என்னைய காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 2026க்குள்ள நான் போகும்போது சோ நம்மளை தாங்கி பிடிக்க அவர் இருக்காருங்க. நம்மளை தாங்கி பிடிக்க அவர் இருக்கும்போது நம்மளை தாக்கு பிடிச்சவங்க யாருனால கேட்க முடியும்? யாரு கேட்டாலும் இதே ஆன்சர் தான், வெயிட் அண்ட் சீடா, வெயிட் அண்ட் சி. 2026ல கம்பேக் தரேன். ஏன்னா அப்பா என் கூட இருக்காரு. 2026ல நான் வரும்போது என்னுடைய பாதை ராஜபாதையாக தான் இருக்கும். 2026ல நான் கால் எடுத்து வைக்கும்போது நான் மகிமை அடைந்து நான் மறுரூபமாய்க்கொண்டே இருப்பேன். நாளுக்கு நாள் நான் பிரகாசித்து கொண்டே இருப்பேன். உனக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இன்கிரிமெண்ட், ராஜாதி ராஜா என் கூட இருக்கனால தினம் எனக்கு இன்கிரிமெண்ட். சோ ராஜாதி ராஜா நம்ம கூட இருக்கனால நீனா தாக்கு பிடிச்சிருவியா அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி அப்பா இருக்காரு என்னை தாங்கி பிடிக்க அப்படின்ற பதில் உங்ககிட்ட வரணும். அப்பா இருக்காருங்க நம்மளை தாங்கி பிடிக்க. எத்தனை பேர் கேட்பாங்க, தாக்கு பிடிச்சிருவியா, இந்த இடத்துல தாக்கு பிடிச்சிருவியா, இப்படி தாக்கு பிடிச்சிருவியா, இதை தாக்கு பிடிச்சிருவியா, உன் குடும்பம் இந்த சூழ்நிலைக்கு இருக்கு, இந்த குடும்பத்துல நீங்க தாக்கு பிடிச்சிட்டு நீங்க போயிருவீங்களா? எத்தனை பேருங்க கேட்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தாங்கி பிடிக்க நான் இருக்கும்போது உன்னை தாங்கி பிடிக்க அவர் இருக்கும்போது உன்னை தாக்கு பிடிச்சிருக்கியான்னு கேட்டு அவங்க யாரு? அப்பா இருக்கேன் நானு. அவர் சொல்றாரு, அப்பா இருக்கேன் நானு, உன்னை தாங்கி பிடிப்பேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் சுமப்பேன், உன்னை தேற்றுவேன், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். சோ 2025 எந்தெந்த காயங்கள் உங்களுக்கு இருக்கோ அந்தந்த காயங்களை எல்லாம் அவர் அவர் வல்லவராக இருக்கிறார். அந்தந்த காயங்களை எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். எந்த சூழ்நிலைகள்ல என்னுடைய காரியம் இவ்வளவு மோசமா போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருக்கும் போது உன் காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உன் காரியம் மாறுதலாய் முடிந்துச்சு, எல்லாம் உன் காரியம் மாறுதலாய் முடிஞ்சிருச்சு. சோ உன் துக்கத்துக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தை தருவாராம். நீ புலம்பிக்கிருக்கல, இந்த புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருவார். ஆனந்த களிப்பை தருவாரு. சோ 2026ல நீ கால் எடுத்து வைக்கும்போது உன்னுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பா மாறும். குழந்தை இல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. குழந்தை இல்ல, இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எல்லாத்தையும் காசு இருக்கு, என்கிட்ட மட்டும் தான் காசு இல்லை. இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். காசே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறேல, சுகமே இல்லை, கை கால்லாம் வலிக்குது, சுகர் ஏறிடுச்சு ஒரு சைடு, இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். சோ 2026ஓட ட்ரீசரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2026ஓட ட்ரீசருங்க இது. நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் 2026க்குள்ள நீ போறதுக்கான ட்ரீசர் இது. இன்னும் இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு, இன்னும் பின்னாடியே வரும் ட்ரெய்லரு. அதுக்கப்புறம் படமே ஓட்டலாம். 2026க்கான ட்ரீசர் இது.
உன்னுடைய பாதை 2026 நீ நுழையும் போது ராஜபாதையாக இருக்கும். அந்த பாதையில கோணலானவைகளே கிடையாது, எல்லாம் செவ்வையான பாதையாக இருக்கும். உன்னுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். நீ மகிமைக்கு மேல மகிமை அடைந்து மறுரூபமாய் கொண்டே இருப்ப. உலகத்தானுக்கு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல இன்கிரிமெண்ட், ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்க நமக்கோ, அதாவது உனக்கு, இந்த வார்த்தையை கேட்கிற உனக்கு தினம் இன்கிரிமெண்ட், தினம் இன்கிரிமெண்ட். அவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு தினம் இன்கிரிமெண்ட். அதாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணிக்கிற தேவன் உங்க கூட இருக்கும்போது தினம் இன்கிரிமெண்ட் தர போறாரு. தினம் நாளுக்கு நாள் இன்கிரிமெண்ட். உன்னை இன்கிரிமெண்ட்டுக்குள்ள வச்சே ஆசீர்வதிப்பார். உன்னை அதுக்குள்ள வச்சே ஆசீர்வதிப்பார். இன்கிரிமெண்ட்டுக்குள்ளே வச்சே ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார்ல, இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்ல. அந்த இளைப்பாறுதல் அந்த இன்கிரிமெண்ட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த இளைப்பாறுதல் அந்த இன்கிரிமெண்ட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா நீ கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியத்தை அவர் வாய்க்க செய்தார். சோ இந்த நேரத்துல கூட நீங்க கர்த்தரை தேடி இருக்கும் போது உங்கள் காரியங்கள் எதுவாக இருக்கும், என்னவாக இருக்கும், இது எப்படி ஆகும் அப்படின்னு நீங்க புலம்புறீங்கள, அந்த காரியங்களை எல்லாம் அவர் நன்மையாய் மாற்றி போடுவார். தீமையானவைகளை எல்லாம் அவர் நன்மையாய் மாற்றுவார். உனக்கு இதெல்லாம் தீமைன்னு நினைக்கிறத, அந்த தீமைகளை எல்லாத்தையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். நீ தீமைன்னு ஒரு விஷயத்த நினைக்கிறல, அந்த தீமைன்னு நினைக்கிற விஷயத்தையே அவர் நன்மையாய் மாற்றுவாராம். அதுதான் சூப்பர் நேச்சுரல். அவர் சூப்பர் நேச்சுரல் காடுங்க. சூப்பர் நேச்சுரல் காடு அவர் சூப்பர் நேச்சுரல் காடு. சோ அவர் எல்லா காரியத்தையும் அவர் கரத்துலதான் இருக்கு. உன் காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த சுச்சுவேஷனை நான் கடந்து போயிருக்கேன், நீங்க பேசுறது என்னால நம்ப முடியல, நீங்க பேசுறதுனால ஏத்துக்கொள்ள முடியல, நீங்க பேசுறத எங்களால சகிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நேரத்துல கூட உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளோ அவருடைய வழிகளும் அல்ல. சோ நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டாரு. உங்களுக்கு அவர் உதவி செய்யறது அது லேசான காரியங்கள், புரியுதா? சரி, ஓகே. 2026 போறதுக்கான ஒரு டீசரை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் டீசர்லயே இவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, மெயின் படமே இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, சம்பவங்கள்லாம் இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போறீங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மென்மேலும் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வறண்ட நிலத்தில் அவர் ஆறுகளை ஓட பண்ணுவார். ஸோ வறண்ட நிலத்துல அவர் ஆறுகளை ஓட பண்ணுவார். இத்தனை நாட்கள் உங்க நிலங்கள் வறண்டு போயிருக்கலாம், ஆனா அந்த நிலத்துல அவர் ஆறுகளை ஓட பண்ணுவார். கற்பாறையிலிருந்து தண்ணியை வர வைத்தவர், கண்மலையிலிருந்து தண்ணியை வர வச்சவர், செங்கடலை 2ஆ பொளந்தவர். சோ நீங்க போய்க்கிருக்க பிரச்சனைகள், பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஏமாத்திரம். யுஜிபி மேட்டரு, சிம்பிள் மேட்ரு. கண்ணு மூடி கண்ணை திறக்கிற மொழியும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு எல்லாத்தையுமே. உனக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே கண்ணு மூடி கண்ணை திறக்கிற மொழியும், நீ கண்ணு மூடி கண்ணை திறக்கிற மொழியும். அதாவது ஒரு நாள் நைட்டு தூங்கி முழிக்கிற மொழியும், ஒரு நாள் நைட்ல எல்லாத்தையும் மாத்திடுவார். அவர்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்துல கூட அவர் உனக்காக அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஓகேவா கைஸ்? எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனை முடிக்கலாம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவரே? நீங்க உலகம் கேட்டது, நீ தாக்கு பிடிச்சிருவியா அப்படின்னு கேட்டுச்சு. உன் குடும்பம் தாக்கு பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த மினிஸ்ட்ரி தாக்கு பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா எங்களுக்கு நேரா நீங்க அந்த வார்த்தையை கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் உன்னை தாங்கி பிடித்திருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை தாங்கி பிடிச்சிருக்கும் போது எங்களை தாக்கு பிடிச்சிருவேன்னு கேட்க அவன் யார்?
என் அப்பா என் கூட இருக்காரு, அந்த தைரியத்தோட நீங்க கடந்து போங்க. அப்பா உங்க கூட இருக்காரு, அந்த தைரியத்தோட நீங்க கடந்து போங்க. இந்த நேரத்திலையும் உலக மனிதர்கள் சொன்னதை கேட்கிற மூலமா உங்களுக்கு பயம் வரும். ஆனா அப்பா சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் வரும். உலகம் சொல்வதை கேட்டால் உனக்கு வரும் பயம், அப்பா சொல்றதை கேட்டுனா உனக்கு வரும் ஜெயம். இந்த வார்த்தைகள் ஃபுல்லா அப்பா சொல்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ஃபுல்லா அப்பா சொல்ற வார்த்தைகள். சோ இந்த வார்த்தைகளை கேட்கிற மூலமாக ஜெயம் எடுக்க போறீங்க. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும்? ஜெயமோ கத்தரால் வரும். சோ நீங்க ஆயத்தப்படுங்க, உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. உங்க இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்த இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. இந்த 2 மாசத்துல உங்க இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்த இப்ப சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படியே உங்க குடும்பத்து மேலையும் உங்க மேலையும் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அது அப்படியே பலிக்கும். இது உங்களுக்கு ப்ராஃபஸி, இது உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி. ஸோ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். கர்த்தர் உங்கள் வாய்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல மாறும். வருஷம் தருக ஏசப்பா. தேங்க்யூ 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 ஏசப்பா. தேங்க்யூ. ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஓகே காய்ஸ், எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன சத்தியங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம். உங்கள் இருதயத்தை ரெடி பண்ணுங்க, உங்க இருதயத்தை ரெடி பண்ணுங்க. வாயின் வார்த்தைகளால நீங்க சொல்லி சொல்லி இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயத்துக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கோ அது வாய் பேசும். உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ நாசமா போயிடுவடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சின்ன பதில் சொல்லுங்க. இந்த 2026 வெயிட் அண்ட் சி பார்க்க போறேன். அப்பா என் கூட இருக்கிறத நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லுங்க. தைரியமா பேசுங்க. அப்பா உங்களுக்காக வேலை செய்வார். நீங்க பேசதான் அவர் உங்களுக்காக வேலை செய்வார். ஸோ நீங்க அவர் கூட நீங்க பேசுங்க. ஓகேவா? ஓகே பாய்ஸ், நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். அவர் உங்கள் நடுவே இருக்கிறார். நீங்க தீங்க காண மாட்டீங்க. தீங்கு நாட்களுக்கெல்லாம் குட் பை சொல்லிடுங்க. நிறைய மெசேஜ் கொடுத்துருப்பேன். அந்த மெசேஜ்லாம் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு. இன்னும் அதிகமாக உங்களுக்காக உங்கள் கூட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? சரி, ஓகே, பாய். அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் பலப்படுத்துவார். ஓகேவா? பாய்.